கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தையாக யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 4 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். உலகத்தை சிநேகிக்கிறவன், உலகத்தில் அன்பு கூறுகிறவன், அவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான், தேவனுக்கு விரோதியாய் இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு சிநேகம் யார் மீது இருக்கிறது? உங்களுக்கு சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகமாய் இருக்கிறது? வேதம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் பல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வை கெடுக்கிறது. உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் ஒரு நாள் வரும், அது ஒளிந்து போகும். உலகம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாய் இருக்கிறது, மக்களை கவர்ந்தளிக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உலகத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கற்று கிடைக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒழுங்கற்ற உலகத்திலே ஒழுங்கற்ற உலகத்தை நாம் சிநேகித்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, எனவே அன்பான தேவனுடைய ஜனமே, நான் உலகத்தை சிநேகிக்க வேண்டாம். நாம் சிநேகித்தால் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறோம். நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் கலாச்சாரங்கள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது. தண்ணீர் துளி தாமரை இலையில் படும் பொழுது எப்படி அது ஒட்டாது போல காணப்படுகிறதோ, நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் சிநேகம், உலகத்தின் பாவ கரைகள் நம்மை தீட்டுப்படுத்தி விடாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் பகைஞனாய் காணப்படக்கூடாது. பிரியமானவர்களே, என்னை உலகத்தை சிநேகிக்க வேண்டாம், கர்த்தரையே சிநேகிப்போம். அவரே நம்முடைய சிநேகிதர், அவரை நம்முடைய நண்பர், அவரை நாம் சொந்தமாக்கி கொள்வோம், அவர் நண்பராக்கி கொள்வோம், அவரை சிநேகிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி துதிக்கும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் உலகத்தை சிநேகிக்கூட ஆண்டவரே, உலக சிநேகம் உமக்கு விரோதமான பகை ஆண்டவரே, உண்மையை சிநேகிக்க வேண்டும். இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளினாலே பாதுகாத்து கொள்ளுங்க. வானத்தையும் பூமியை படுத்த வல்லமுள்ள கரம், நம்முடைய ஆசீர்வதின் கரம் நம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.